ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 7 இளவரசிகளோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு 7 பொண்ணுங்க. அம்மான்னா அந்த பொண்ணுங்களுக்கு உசுரு. அவங்க அம்மா ஒரு நாள் இறந்துடுறா. அரசன் வேறு பெண்ணை கல்யாணம் செய்யாமல் 7 பெண்களையும் கவனத்துடன் வளர்த்து வந்தான். அந்த காலத்திலெல்லாம் நெருப்பு மூட்டுவதற்கு வத்திப்பெட்டியோ எதுவும் கிடையாது. யார் வீட்டில் அடுப்பு எரிகிறதோ அங்கே சென்று நெருப்பை எடுத்து கொண்டு வந்து அடுப்பு பற்ற வைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயும் ஒரு மகளும் அரண்மனைக்கு வந்து தினமும் நெருப்பு கொண்டு போய் அவர்கள் வீட்டில் சமைத்தனர். அப்படி ஒரு நாள் எடுக்கும் பொழுது அந்த 7 பெண்களிலே கடைசி பெண்ணால் ஒருத்தி துணிவாக, ஏன் தினைக்கும் வந்து எடுக்கிற, உன் வீட்டில் நெருப்பு இல்லையா, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சண்டை போடுறா. எடுத்துட்டு போட்டோம் விடுன்னு அக்காங்க தடுத்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டாவ தினைக்கும் அவங்க செஞ்சு வைக்கிற சாப்பாட்டில் எல்லாம் மண்ணையும் கல்லையும் அவங்களுக்கே தெரியாமல் தூவி விட்டு போயிடுவா. இதை தினைக்கும் மன்னர் சாப்பிட்டுட்டு, நம்ம பொண்ணுங்களுக்கு சமைக்க தெரியலையா, இவங்க எப்படி தான் சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்ட்டு மன்னர் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ நெருப்பு எடுக்க வந்த பொம்பளை எல்லா சாப்பாட்லேயும் கல்லையும் மண்ணையும் தூவி விடுறது ராஜா பார்த்துட்டு அவளை கையும் கையுமா பிடிச்சிடுறாரு. ராஜா கேட்டதுக்கு, உங்களை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினைக்கும் கல் மண்ணையும் சாப்பாட்டில் போட்டேன். உங்களை பார்த்துட்டேன், நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவள் பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அக்கா, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டியா, இப்போ பார்த்தியா அந்த பொம்பளை நம்ம அப்பாவே கல்யாணம் பண்ணிட்டு நம்மளுக்கு சாப்பாடு கூட போடாமல் கஷ்டப்படுத்துறா அப்படின்னு அழுவுறா சின்ன பொண்ணு. அவளும் அவள் பொண்ணும் மட்டும் விதமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கும் அதை கொடுத்து மயக்கி வச்சிடுறாங்க. அந்த 7 பொண்ணுங்களுக்கு மட்டும் பழைய சோறும் அதில் கல்லையும் மண்ணையும் போட்டு தினமும் கொடுக்குறா. அதுவும் ஒரு வேளை மட்டும் கொடுக்குறா. இதை எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாத அந்த சின்ன பொண்ணு போய் கேட்குறா, நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், எதுக்கு எங்களுக்கு இப்படி பழைய சோறும் கல்லும் மண்ணுமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறா. ஓ, நீ என்னையை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் உங்களுக்கு இந்த சாப்பாடு கூட இல்லை, பட்னியை கடங்கடி அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. ராஜாவும் அந்த பொண்ணுங்க சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்குறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, அவங்கள கண்டுக்கிறதே இல்லை, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போய்ட்றாரு. பசி கொடுமை தாங்க முடியாத அந்த பொண்ணுங்க தோட்டத்தில் இருக்கிற தான் அம்மாவோட சமாதி கிட்ட போய் உக்காஞ்சி அழுகுறாங்க. அம்மா பசி தாங்க முடியலம்மான்னு அழுகுறாங்க. தான் பிள்ளைங்க இப்படி பசியோடு அழுவுறதை பார்த்த அந்த தாய் அந்த சமாதிக்குள்ளே இருந்து ஒரு மாங்காய் மரமாக முளைச்சி வெளியே வந்தா. அதிர்ச்சியான அந்த பொண்ணுங்க அந்த மாங்காய் பழத்தை பார்த்ததும் பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த மரமும் கீழே அதுங்களுக்கு சாய்ச்சி பழங்களை சாப்பிட கொடுத்துச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சித்திக்காரி அந்த மரத்தையே வேரோட வெட்டி தள்ளிடுறா. இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.